ஹாய் ஹலோ டியர்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 3-4 டேஸாக நான் விலாகே போடலை. எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதனால நான் விலாக் போடல. இப்போ மார்னிங் வந்து என் பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணேன். நேத்தோட சின்ன சின்ன கிளிப்பிங் உனக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். கையெண்ணேண்ணா இப்போ பாப்பாவுக்கு இன்றைக்கி சாட்டர்டேனால ஸ்கூல் இருக்குது. ரிஷிகாக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3rd வந்துட்டதுனால அவங்களுக்கும் சாட்டர்டே வந்து ஸ்கூல் வைப்பாங்க. எப்போவுமே ரியாவுக்கு தான் இருக்கும். இந்த தடவை வந்து ரிஷிகாக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரித்வினும் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. போகிறீங்களா? போகிறாங்களா? இப்போ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக வந்து 7:30 எடுத்துக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு 1 ஹவர். 8:30 ஆகிடுச்சு. கரெக்டாக 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்றைக்கி பரவாயில்ல, எனக்கு ஹெல்த்தெலாம் கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய ஹெல்த் கண்டிஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு சண்டே ஒரே நாள் தான் இருக்குது. நாளைக்கும் நிறைய ஒர்க்லாம் இருக்குது வேறு. நாளைக்கு எங்கள் மாமனார் மாமியார்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோவில் ஆல்ரெடி காட்டியிருப்பேன்ல, ஒரு 1 வீக் முன்னாடி விலாகில் காட்டியிருப்பேன். என்னுடைய சிஸ்டர் இன்லா, அதாவது நாத்தனார், அப்புறம் மாமியார் எல்லாருமே காட்டியிருப்பேன். இருந்தாலுமே நாளைக்கு காட்டுறேன். பார்க்கலாம் நாளைக்கு டே எப்படி போகுதுன்னு. நாளைக்கு ஒரு விலாகில் பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரித்வினுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து டிஃபன் ஊட்டணும். இட்லி கையில் எடுக்கலாமா? ஹேண்ட் வாஷ் பண்ணு. அப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணு. இப்படி நம்ம பேசிட்டு இருந்தோன்னா அவன் சேட் அதிகமாகிடும். நான் அவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னோடய க்ரீன் டீ பார்த்திங்கன்னா இன்டேக் பண்ணிட்டேன். இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு காலையில் இந்த ஒர்க் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். க்ரீன் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து சூடாக வந்து குடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஸ்வெட் ஆகும். இந்த சம்மருக்கு உடனே ஸ்வெட் ஆகுது. இதே வந்து வின்டரில் பார்த்திங்கன்னா அந்தளவு ஸ்வெட்டே ஆகாது. நம்ம நடக்கணும், ஒரு 10 நிமிஷம் நடந்தால் தான் ஸ்வெட்டிங்கே வெளியே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது குடிச்சு முடிச்சுட்டு நேற்று என்ன லஞ்ச் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று விலாகே எடுக்கல நான், அதுக்கான கிளிப்பிங் தான் இது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த மூக்கடலை கத்திரிக்காய்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல். ப்ரோட்டீனுக்கு வந்து எக் எடுத்துக்கினேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக டிஃபன் ஊட்டிட்டேன். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கோழி குஞ்சு வந்து அங்கே இருக்குது பாக்ஸில். 5 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று இருந்துச்சு. அது என்ன பண்ணிகிட்ருக்கான், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே நேற்று சொல்கிறேன். அப்படி போயிட்டு அதுவும் திப்புன்னு ஓடனா, எங்கடா ஓடுறேன்னு பார்த்தா அது திணறு நகுது. எழுதுக்கு முடியும், உயிருக்கு போராடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தூக்கி அந்த பக்கம் போட்டோம் பின்னாடி சைடு. பேலன்ஸ் 4 இருக்குது. இப்போ என்ன பண்ணால், டிஃபன் ஊட்டிட்டு நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் அது மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கான். அது கலர் கோழினால கலர்லாம் போச்சு. ஃபுல்லாக நெஞ்சிட்ருக்கு. அதுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நீ டே 2 அது 4க்கும் நேற்று எப்படியோ நல்லபடியாக வந்து உயிர் தப்பிச்சிச்சு. இன்றைக்கி டே 2ல் வந்து எப்படி உயிர் எந்த கோழிக்கு என்ன ஆகும்னு தெரியாது. தானப்பா? பார்த்தீங்களா? ஆமான்றான். எந்த கலர் ஒன்று பிடிக்கும்? ஆரஞ்சு கலரே அங்கே இல்லையே. பிங்க் கலரு, க்ரீன் கலரு, அப்புறம் வேறு என்ன கலருக்கு? ஆமாம், ஆரஞ்சு கலருக்கு, டார்க் ஆரஞ்சு. கரெக்டாக சொன்னீங்க. பிங்க் கலரு வேறு எல்லோ. சரி, ஸ்கூல் போகிறீங்களா நீங்கள்? ரித்வினை ஸ்கூல் சேர்த்தலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சேட்டை பண்ண. ஸ்கூல் போவியா? மம்மி இல்லாமல் இருப்பியா? அழுவக்கூடாது. அழுவாமல் இருப்பீங்களா? அக்கா போகிறாங்க, அதுமாரி பாய் சொல்லிட்டு போவீங்களா? மிஸ்ஸு சொல்லி கொடுத்தா கற்றுப்பீங்களா? என்னென்ன கற்றுப்பீங்க? லஞ்ச் பேக் ஏற்றுப்பியா? படிப்பு ஏற்றுப்பியா? அப்புறம் இல்லையா? சரி, பாய். ஸ்கூல் போயிட்டு வரீங்களா? சேர்த்துடலாமா? போகிறீங்களா? வேனில் போகிறீங்களா? டேடி கூட வண்டியில் போகிறீங்களா ஸ்கூலுக்கு? வண்டியில் போகிறீங்களா? ஓகே. இப்போ வந்து நான் ஈவினிங் ஒரு 3 o'clock தான் ஃப்ரெஷ்ஷாக குளிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் ஹேருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது. நேற்று உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓவர் கோல்டு.
கோல்டு ஓவர் ஆகிட்டு இருந்துச்சு 2 நாளாக. அதனால் வந்து எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பேக் பெயின் தான் கொஞ்சம் இருக்குது. ஓகே தான் இப்போ எனக்கு. இப்போ தான் நான் வந்து ஒரு க்ரீன் டீ குடித்தேன். அது குடித்ததுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு. ரிப்பேர்னால் ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து கொடுத்துட்டு இருந்தார் இவர். அது வந்து ரெடி ஆகிடுச்சா, அதனால் இவர் பஸ்ஸில் போயிருக்காங்க. பல்சர் வந்து வெளியே விட்டுட்டு பஸ்ஸில் போயிருக்காங்க. ஸ்கூட்டி ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவாங்களான்னு தெரியல. ஸ்கூட்டி மறுபடியும் எப்படின்னா ஐஸ் வச்சு இவர்கிட்ட நைட்டில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து இந்த தெருவில் வந்து எல்லாம் தூங்கிட்ட பிறகு மம்மி ஓட்ட கற்றுக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வர மாட்டுது. ஆக்சுவலாக ரித்வின் போகிறதுக்கு முன்னாடி கற்றுக்கினேன். பட் அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஆக்டிவாக அது வெயிட்டாக இருந்துச்சா, அதனால் இப்போ கற்றுக்கலாமான்னு பார்க்குறேன். கற்றுக்கிட்டேன்னா நான் ரித்வின் வச்சு ஒரு ரவுண்ட் அடிப்பேன். ஓகேவா? மம்மி ஓட்டுமா? பாப்பாவுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்காக தான் நான் இப்போ கற்றுக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. அவங்கள உட்கார ஸ்கூட்டி நீ ஓட்டுறீங்களா? ஓகே. என்னது இது? கேமரா அது. அதனால் அவங்கள வந்து ரவுண்டு போகணும், கடைக்கு கூட்டு போகணும். மம்மி நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு இருந்தா. ஏன்னா ரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்க்க சொல்லோ அப்போ தான் நான் கற்றுக்கினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் தைரியமாக இவர் கொஞ்சம் எமர்ஜென்சியாக சென்னை வரைக்கும் போயிருந்தாங்க. அந்த டைமில் யாருமே அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. யார்கிட்ட போய் கேட்குறது கூட பாப்பா இட்டுன்னு வரணும் அப்படின்ட்டு. ஆட்டோலேயும் கூட்டின்னு வர முடியாது. ஏன்னா குட்டி பொண்ணு வந்து குழந்தையா இருந்தா. அவளுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும். இவனை மாதிரி இருந்தாங்க. இப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க. அவங்ககிட்ட எப்படின்னா பார்த்துக்க சொல்லி மம்மி வந்துன்னு நான் அவகிட்ட சமாதானம் பற்றி, இப்போ இவனாக இருந்தால் இருக்க மாட்டா கண்டிப்பாக. அவள் எப்படியோ பொம்பளை பசங்கன்னா பொம்பளை பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறதுனா சமத்தாக புரிஞ்சுக்கிறாங்க. இவன் கொஞ்சம் சேட்டை தான். அவனை அதை பார்த்துக்க சொல்லிட்டு பாட்டியே. அதுக்கப்புறம் நான் போயிட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டு மன தைரியம் வர வச்சு எப்படியோ ரியா வந்து கூட்டின்னு வந்துட்டேன். 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணேன். அதே ஒரு ஹாப்பி. ஆனால் இப்போலாம் அப்படி பண்ணணும்னானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவராக என்னை பயம்புத்துறாரு. நீலாம் ஓட்ட மாட்டேன், டிராஃபிக்கில் ஏன்னா வந்து இடிச்சிருவாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயம்புத்தினே இருப்பார். அதனாலே அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடுது. நம்ம நல்லா ஓட்டினாலும் எதில் இருக்கிற வண்டி எங்கன்னா இடிச்சிடுவாங்களோ அப்படி இப்படின்ட்டு ஒரு பயம் வராது. இவர் தான் பண்ணுறது எனக்கு. பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கற்றுக்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விலாகும் வந்துடும். எப்படின்னே இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃபன் இட்லி தான் செஞ்சு இட்லியை வந்து லஞ்சும் கொடுத்துட்டேன். எனக்கு டயர்டாக இருக்கனால. தண்ணி வேணுமா? கிளாஸ் இருக்கு பாரு, எடுத்துட்டோம். கிளாஸ் எடுத்துட்டோம். அப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. 1 வீக் அம்மாவுக்கு லீவ் விட்ருக்காங்க. அம்மா வந்து கோதுமை களி செஞ்சுருக்கேன்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க, எடுத்துட்டு வரட்டுமான்ட்டு. அப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார்னு நினைக்கிறேன், அது வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஓகேன்ட்ட மதிய லஞ்ச் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை களி, முருங்கைக்கீரை சாம்பார். ஓகேங்களா? அம்மா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ நான் மதியமாக சாப்பிடுவேன். ரித்வின் இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டாரா? இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியுமே தொல்லை பறந்து போயிட்டான். இந்த இடத்துல இந்த மேலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கான். எது கத்துறானே தெரியல. டெய்லி எங்கன்னா போயிட்டு இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யார் வீட்டில் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுது க்ளீன் பண்ணிங்க. இப்போ தான் பெருக்குனேன். துணியெலாம் வேறு காய வச்சுருக்கேன், இதெல்லாம் மடிக்கணும். அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கா சொல்லுங்கள். நாட்டு வலின்னு சொல்லுவாங்க அதை. இந்த சவுண்டே சூப்பராக இருக்குது. எனக்கு வழியில் போடவே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் பாருங்க சூப்பராக இருக்கா? சரி வாங்க உள்ள போகலாம். ரைம்ஸ் போகிறாங்க. அவ்வளோதான். எனக்கு ஒர்க்கில் முடிச்சு துணி மடிக்கிற வேலை தான் இருக்குது. மதிய லஞ்சும் அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க. ஈவினிங் நைட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் பேசின ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டயர்ட்னஸ் வருது. டேப்லெட் போடுறதுனால அப்படி இருக்கானு தெரியல. என்னாச்சு? ரித்வின் கூட டயர்டாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள். பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுறங்க, ரித்வின் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மம்மிக்கு தேங்க்யூ.
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. லஞ்சும் சொல்லிவிட்டேன், டின்னர் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரோட்டீன் ஷேக் தான். பார்க்கலாம், நாளைக்கு சண்டே vlog எடுப்பேன். ஆனால் மண்டே தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு யார் வராங்க? தாத்தா, பாட்டி, சித்தப்பா எல்லாம் வராங்க தானே? எல்லோரும் வராங்க. அதனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சின்ன சின்ன கிளிப்பிங் முடிஞ்சு எடுக்கிறேன். ஏன்னா சண்டே வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது, ரெஸ்டிங் டே மாதிரி போயிடுது. மெயினாக வந்து எதுக்கு எடுக்க முடியாது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எடுப்பேன், போஸ்ட்டும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மண்டே தான். ஏன்னா பசங்க எல்லோரும் கத்திகிட்டே இருப்பாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் ரித்து வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.